வெல்கம் டு ஸ்டார் பெல்ஸ் டைம். நான் உங்க மிஸ் வெண்மணி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு உங்க மிஸ் என்ன எடுத்து வந்திருக்கு தெரியுங்களா? லாஸ்ட் வீடியோல பூமூச்சு சொல்லி கொடுக்கும்போது சில எழுத்து குறியீடுகளை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 3 குறியீடுகள் சொல்லி இன்னும் நிறைய இருக்கு, அதை நெக்ஸ்ட் வீடியோவா போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க மிஸ் சில குறியீடுகள் எழுதியிருக்கேன், அதற்கான பெயர்கள் எழுதியிருக்கேன், அதுக்கு சில எடுத்துக்காட்டுகளும் எழுதியிருக்கேன். இப்ப நம்ம எழுத்து குறியீடுகளும் உச்சரிக்கும் முறையும் அது தெரிஞ்சுக்கலாம். சரியா? நான் உங்களுக்கு கூமுச்சு சொல்லி கொடுக்கும் போது 3 எழுத்து குறியீடுகள் சொல்லியிருந்தேன். என்னென்ன சொல்லியிருந்தோம்? கீழ்விலங்கு, இறங்கு கீற்று, மடக்கேறு கீற்று. இந்த 3 சொல்லி கொடுத்துருந்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சோ இறங்கு கீற்று, கீழ்விலங்கு, மடக்கேறு கீற்று. அதே மாதிரி ரிமைனிங் இருக்கக்கூடிய சில குறியீடுகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்கு கீழே பாருங்க ஒரு பிறை வடிவில் ஒண்ணு வளைஞ்சுக்கிட்டு இருக்கும். இதுக்கு பேர் கீழ்பிறை. இதுக்கு பேர் என்னது? கீழ்பிறை. அடுத்து கீங்கீச்சில பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு குறியீடு, அதாவது ஈ வரிசையில் இருக்குது, மேல் விலங்கு. அதுக்கு என்ன பேரு? மேல் விலங்கு. அடுத்து பாருங்க, இந்த கீங்கீச்சி அதுல மேல சுழிச்சு விடுறோம்ல, சுழிமேல் விலங்கு. சுழிமேல் விலங்கு என்ன சொல்லணும்? சுழிமேல் விலங்குன்னு சொல்லணும். அடுத்து நம்ம பார்த்ததுதான். ஊல இருந்து கீழே இறக்கி விடுறோம். இப்படி போட்டாக்க அதுக்கு பேர் கீற்றுன்னு பேரு. இது இறங்கி வர்றதுனால இறங்கு கீற்று. என்ன பேர் இதுக்கு? இறங்கு கீற்று. அடுத்தது சூல கீழ் விலங்கு. பாருங்க, கீழே இப்படி வரும், சா மாதிரி போடுவோம். அதுல இப்படி கீழே இறக்கி விட்டோம்னா இறங்கு கீற்று. அதுல இருந்து கீழே திரும்ப சுழிச்சு கீழே விட்டுருக்காங்க, அது கீழ் விலங்கு. என்னது? கீழ் விலங்கு. நெக்ஸ்ட் தூல மடக்கேறு கீற்று. இங்க பாருங்க, மடக்கி இப்படி ஏறி ஒரு கீற்று போட்டிருக்காங்க. சோ மடக்கேறு கீற்று. என்ன பேரு இது? மடக்கேறு கீற்று. நெக்ஸ்ட் இங்க பாருங்களேன், அந்த மடக்கேறு கீற்று இருக்குல்ல, அது கூடவே ஒரு துணைக்கால், அந்த கால் சேர்த்து போட்டிருக்காங்கல்ல. சோ மடக்கேறு கீற்றுக்கால். என்னன்னு சொன்னோம்? மடக்கேறு கீற்றுக்கால். அடுத்து கௌமௌச்சௌல ஒரு லகர மாதிரி ஒரு எழுத்தை பயன்படுத்தும். அது துணை எழுத்து தான். அதுக்கு பேர் கொம்புக்கால். என்னென்ன பேரு? கொம்புக்கால். அதாவது கொம்பு வச்சுட்டு அது காலுக்கு கொம்பு வச்சிருக்கு. ஓகே, நம்மளுக்கு இதுக்கு தெரியும். பாருங்க, கே இந்த இடத்துல கொம்பு, இதுக்கு பேர் கொம்பு. இந்த கொம்பு கூட கால் வாங்குறது கொம்பு கால். அடுத்ததா சே. இது நம்ம இரட்டை கொம்பு, ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, இணை கொம்புன்னு சொல்லி பயன்படுத்தியிருக்கோம். நானே கூட என்னோட ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அது இப்ப திருந்திய வடிவத்தில் அப்படியும் பயன்படுத்துறாங்க. ஆனா இது நம்மளுக்கு பழங்காலம் தொட்டே பயன்படுத்தக்கூடிய பெயர்கள். ஓகேவா? இது கொம்பு, இது கொம்பு சுழி. இந்த கொம்பே சுழிச்சு இருக்கிறதுனால. அடுத்து இந்த கொம்பே 2 தடவை இருக்குல்ல, சோ அதனால இரட்டை கொம்புன்னு இதுக்கு பேர். இதுதான் நம்ம இணை கொம்புன்னு படிப்போம், இரட்டை கொம்பு. ஓகேவா? சோ கொம்பு, கொம்பு சுழி, இரட்டை கொம்பு. நம்ம தமிழ் சிறப்பான மொழிங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் தேவையே இல்லைங்க. அப்படிதானே? உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்களா நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.